கபராக கருத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை பரப்பி பரப்பி சுத்தம் செய்வதாக கனவு காண்பார்கள் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த கனவை குறித்து பின்னாலே கனவுக்கு விளக்கம் தருவதில் உலகத்தின் பெருமேதை அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டபோது சொல்லுவார்கள், அபூ ஹனீஃபா பெருமானாரின் கபர்களை, பெருமானாரின் செய்திகளை உலகத்திற்கு தூய்மைப்படுத்தி பரப்புகிற நபர் என்ற அந்த கனவிற்கு விளக்கம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டமேதை மாத்திரமல்ல, அவர்கள் முஹத்திஸ், அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். ஹதீஸ்களை தெரிந்தவர்கள் ஏராளம். ஆனால் அதிலே சட்டக்கலையை பிரித்தெடுத்து ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட ஞானத்தையும் சேர்த்து கற்றவர்கள் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள். இன்னைக்கு உங்களை போல உள்ள டவுசர் இமாம்கள் அல்ல, கேலிக்கோ நகைச்சுவைக்கோ அல்ல, நான் உண்மையாக பரிதாபத்தோடு வருத்தத்தோடு பேசுகிறேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல, அடிமைகளை போல. ஜும்மாக்களிலே கூட சொன்னேன், மதுவின் போதையை விட ஆபத்தாக இன்றைக்கு இருக்கிறது இயக்க போதை. இயக்க போதை, அவன் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறானோ நம்முடைய சமுதாயத்தில் அந்த இயக்கத்தினுடைய தலைமை என்ன பேசினாலும் சரி, அதுதான் சட்டம். சொல்ல போனா அதுக்கு குர்ஆனுக்கு மேல் அந்தஸ்து. இந்த இயக்க போதை ஆகாது. தண்ணி அடிச்சா லேசா தரையில தான் தடுமாறுவான். இது எல்லாவற்றிலையும் ஷரியத்திலே தடுமாற்றம். இந்த இயக்க போதையில இருந்த இஸ்லாமிய இளைஞர்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய முக்கியமான பொறுப்பு இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அக்கறை சார்ந்த பெருமக்களுக்கு உண்டு. யாரை படிக்கிறீர்கள்? யாருடைய மதுஹபுகளை குறை சொல்லுகிறீர்கள்? யமனுடைய சனாவிலே இருந்து மதீனாவிற்கு ஒரு சில திர்ஹங்களை கையில எடுத்துக்கொண்டு புறப்பட்ட இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜாஸ் பெருவழியிலே பெரிய ஆலிம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிறைக்குள்ளே இருந்த போதும் கூட சட்டங்களை தொகுத்த பெருமேதை. மூல நோய் வந்து முக்காலி இல்லாமல் முட்டியிட்டு அமர்ந்த போது கூட சட்டங்களை எழுதிய பெருமேதை ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காலை மாலை பொழுதுகளில் குர்ஆன் ஓத துவங்கினால் பின்னாலே நின்றிருக்கிற அத்தனை பேரும் அழ வேண்டும். மிகவும் மரியாதைக்குரிய பேணுதலோடு வாழ்ந்தவர்களை தான் அல்லாஹ் அவர்களின் மதுஹபுகளை தான் உலகத்திற்கு நிலைக்க தந்திருக்கிறானே ஒழிய அவ்வப்போது வந்து விடுபவர்கள், வந்துவிட்டு சட்டம் கூறுபவர்கள், சட்டம் கூறி அதை பிறகு வாபஸ் பெறுபவர்கள், இன்னமும் பல சட்டங்களை பரிசீலனையில வைத்திருப்பவர்கள், நிலுவையிலே இருப்பது நிறைய, காணாமல் போனது நிறைய, இன்னும் வரப்போகிற விபரீதங்கள் நிறைய. இதுவெல்லாம் இந்த தப்புத்தாளங்களும் தகிடு தத்தங்களும் 4 இமாம்களினுடைய எந்த வரலாற்றிலும் நீங்கள் பார்க்க முடியாது. கனவு காணுகிறார் மதீனாவிலே ஒருவர். சூரிய கிரகணம் பிடித்து பகலிலே உலகம் இருட்டாகி விடுகிறது. பகலிலே உலகம் இருட்டாகி விடுகிறது. நேராக போய் கனவிற்கு விளக்கம் சொல்ல அவர்களுடைய ஆசிரியரிடத்தில் போய் கேட்கிறார். மோசமான கனவு, இந்த கனவு திரும்ப திரும்ப வருது. 3வது நாள் கனவை பார்த்த காலை சொன்னார்கள், உன் கனவு நீ கண்டது சரி என்று சொன்னால் இமாமுல் ஆஃபாக் என்று சொல்லக்கூடிய அகில உலகத்தினுடைய பெருமேதை இமாம் மாலிக் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்பது பொருள். சொல்லிக் கொண்டிருக்கிற போதே செய்தி வருகிறது, இமாம் மாலிக் மௌத்தாகி விட்டார்கள். உலகம் இருண்டதற்கு சமமான பெரிய மேதைகள் இமாம் மாலிக், இமாம் தாரில் ஹிஜ்ரா. இன்றளவும் மதீனத்து மக்களின் உதிரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய பற்றுதலும் பிரியமும், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல் தம் வாழ வேண்டும் என்கிற பிரியமும் இருக்கிறது. மதீனாவை ஆண்ட 1000 பேர் இதுவரைக்கும். ஆனால் யாரும் அங்கே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின் கருத்தை மீறி ஒரு கருத்தை பதிவு செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. வாழ்ந்த காலங்களில் இவ்வளவு பெரிய அற்புத வாழ்க்கை வாழ்ந்த இமாம்களைத்தான் உலகம் 4 இமாம்களாக 4 மதுஹபுகளாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறதே ஒழிய நீங்கள் நினைப்பது போல அரசியல் கட்சிகளைப் போல உள்ள கூட்டங்கள் அல்ல. அல்லாமா இப்னு வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிகிகளில் மிகப்பெரிய மேதை சொல்லுகிறார்கள், 360 ஆலிம் பெருமக்களிடத்தில் போய் நான் ஹதீஸ் படித்தேன். 360 ஆலிம் பெருமக்கள், லவ்லா மாலிகுன் லவதல்து, மாலிக் இமாம் மட்டும் இல்லை என்றால்
நான் வழிகட்டிருப்பேன். யார் தெரியுமா இவரு? 1,20,000 ஹதீசுகளை பதிவு செய்த அல்லாமா இப்னு வஹப். 1,20,000 ஹதீசுகள் படித்தவர் சொல்லுகிறார், மாலிக் இமாம் இல்லை என்றால் நான் வழிகட்டிருப்பேன். ஹதீசுகளை, ஹதீசுக்குள்ளே புகுந்து ஃபிக்ஹ்களை எடுத்து உலகத்தில் அவர்கள் பெரிய கிஃப்டாக இந்த துனியாவுக்கு தந்த முஅத்தா ஹதீஸை மட்டும் பதிவு செய்கிற கிதாப் அல்ல, ஹதீசுக்குள்ளே இருக்கின்ற ஃபிக்ஹ்களை உருவி எடுத்து தருகிற அற்புதமான ஒரு கேந்திரம், ஒரு கிரந்தம். இப்படிப்பட்ட பெருமக்கள் தான் உங்கள் இமாம்கள். நான் ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு ஒரு செய்தி சொல்லி வருவதற்கு காரணம், மதுஹபுகளை உருவாக்கிய அந்த சட்டங்களை தொகுத்தளித்த இமாம்களை குறித்து இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியல. ஏதோ ஹனஃபி